அறிவும் ஆற்றலும் உங்களுக்கு இருந்தால் போதும். இந்த 16 மணி நேர வகுப்பு உங்களை ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக உங்களை நிச்சயம் உருவாக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஸ்கில்நெட் இந்த நிறுவனத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த வகுப்பை துவங்குகிறோம். காரைக்கால் கே பிரபாகரன் அவர்கள் அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய காரைக்கால் வானொலி நிலைய அறிவிப்பாளராக கடந்த 20 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். தொடர்ந்து ஊடகம் சார்ந்தும் இணையதளங்கள் சார்ந்தும் இதுவரை இணைய ஊடகம் சார்ந்து 100க்கும் மேற்பட்ட தளங்களை உருவாக்கியவர். இணைய வானொலி உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் தமிழில் சுமார் 500-600 வானொலிகளுக்கு மேல் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு 10% வானொலி, கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட வானொலிகள் பிரபாகர் சார் அவர்களால் உருவாக்கப்பட்டு நேரடியாக அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் அவை இயங்கி வருகிறது. நேசகானம் என்னும் இணைய வானொலியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். நேசம் ஸ்கூல் ஆஃப் மீடியா என்கிற நிறுவனத்தின் வழியாக கடந்த ஜூலை 2024 முதல் ஒவ்வொரு மாதமும் இது போன்ற திறன்சார் மேம்பாட்டு வகுப்புகளை இணைய வழியில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போன்று நான் டாக்டர் எம் முகமது அஸ்கர், தமிழ்துறை பேராசிரியர், கன்னியாகுமரி மாவட்டம் ஆளூர் என்னுடைய ஊர், திருவிதாங்கோடு முஸ்லிம் கலைக்கல்லூரியில் தமிழ்துறையில் கடந்த 14 ஆண்டுகளாக பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஊடகத்துறை சார்ந்து 20 ஆண்டுகளாக துறை சார்ந்த அனுபவத்தோடு இசைமுரசு FM என்னும் இணைய வானொலியை கடந்த 4 ஆண்டுகளாக இயக்கி கொண்டிருக்கிறேன். ஹிராஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி என்னும் திறன்சார் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பை பல்வேறு திறன் மேம்பாட்டுக்காக, குறிப்பாக அபுதாபி ஐமான் சங்கம் நடத்தும் டிஜிட்டல் ஜேர்னலிசம் என்னும் ஊடக டிஜிட்டல் வகுப்புகளை தொடர்ச்சியாக கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இது தவிர சோசியல் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், ஆன்லைன் காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங் கிளாஸஸ், ஹையர் எஜுகேஷன் ட்ரைனர் ப்ரோக்ராம் என்று பல்வேறு துறை சார்ந்த பயிற்சி வகுப்புகளை ஹிராஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நேசம் ஸ்கூல் ஆஃப் மீடியா மற்றும் ஹிராஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி இரண்டும் இணைந்துதான் ஸ்கில்நெட் என்கிற பெயரில் இணையதள வழியாக, இணையத்தின் வழியாக தொழில்நுட்பம் சார்ந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பை கடந்த ஜூலை 2024 ஆண்டு முதல் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி என மார்ச் என கடந்த மாதம் வரை தொடர்ச்சியாக வகுப்புகளை நடத்தி இந்த மாதம் ஏப்ரல் இந்த மாதத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த டிஜிட்டல் பயிற்சி வகுப்பு, நாங்கள் ஜனவரி மாதம் டிஜிட்டல் டிசைனிங் வகுப்பை நடத்தினோம். பிப்ரவரி மாதம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டூல்ஸ் பயன்பாட்டிற்கான வகுப்பை நடத்தினோம். சென்ற மாதம் மார்ச் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் வகுப்பை நடத்தினோம். இந்த 3 வகுப்புகளையும் தொடர்ச்சியாக பயன்பெற்றவர்கள், பங்கேற்றவர்கள், பயின்றவர்கள் அடுத்ததாக அதனுடைய நிறைவு பகுதி, அதாவது நாங்கள் 3 படிநிலையில் கற்றுக் கொடுத்திருக்கிறோம், நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த 3 நிலைகளில் கற்றுக்கொண்டதை வருமானமாக மாற்றக்கூடிய வகுப்பு, பொருளாதார பயன்பாடாக மாற்றக்கூடிய வகுப்பு. நாம் இதுவரை 3 வகுப்புகளில் இந்த 3 வகுப்புக்கு மட்டும் 3000 ரூபாய் நீங்கள் கட்டணமாக செலுத்தியிருப்பீர்கள். இந்த 3000 ரூபாய் உங்களுடைய முதலீடு, இந்த மாதத்தினுடைய கட்டணம் உங்களுடைய முதலீடு. இந்த 3 வகுப்பிலும் தொழில்நுட்பத்தை கற்றிருக்கிறீர்கள். உயர்தரமாக டிஜிட்டல் டிசைனிங் எவ்வாறு செய்வது, நம்முடைய தேவைக்கு எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்துவது, சோசியல் மீடியாவை எப்படி மார்க்கெட்டிங் தளமாக பயன்படுத்துவது என்று இந்த தொழில்நுட்பத்தை கடந்த 3 மாதமாக கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கற்றுக்கொண்டவற்றை இப்போது பணமாக்குகிற, காசாக்குகிற, பயன் அனுபவிக்கிற ஒரு வகுப்பாக இந்த வகுப்பு உங்களுக்கு இந்த 4 வாரங்கள் 8 நாட்கள் 16 மணி நேரம் உங்களுக்கு கற்றுத்தரப்பட இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தொடக்க வகுப்பை நாம் இலவச அறிமுக வகுப்பாக அறிவித்திருக்கிறோம். இந்த வகுப்பில் பங்கேற்றவர்கள், நேரடியாக கட்டணம் செலுத்தி வகுப்பில் இணைந்து கொண்டவர்கள் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பதிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று இந்த வகுப்பில் நேரடியாக பங்கேற்பவர்கள், இலவசமான அறிமுக வகுப்புக்கு உங்களை அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த வகுப்பில் இணைந்திருக்கக்கூடியவர்கள் நாளை உங்களுடைய வகுப்பில் உங்களுடைய மாணவர் சேர்க்கையை உறுதி செய்து 16 மணி நேர கட்டணத்திற்கு 1000 ரூபாய், மிக மிக குறைவான கட்டணம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வகுப்பு 5 மணி நேர வகுப்பிற்கு தரமான, ஓரளவுக்கு தரமான வகுப்பாக இருந்தால் 6000 ரூபாய் குறைந்தபட்சம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது போன்று 16 மணி நேர கட்டணத்திற்கு 18000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் கட்டணம் ஒரு சராசரி மனிதர்களுடைய, சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு பொருளாதார சுமையை ஏற்படுத்தக்கூடாது, அந்த கட்டணத்தால் நான் இந்த கல்வியை கற்றுக்கொள்ளவில்லை என்கிற முடிவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக
மிக மிக குறைவான கட்டணம், தமிழகத்தில் இல்லை இந்தியாவிலேயே மிக குறைந்த கட்டணம் என்று சொல்லலாம். வெறும் 1000 ரூபாய்க்கு 16 மணி நேர கட்டண வகுப்பை நாங்கள் நடத்துகிறோம். வெறும் தொழில்நுட்ப திறனை உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடுக்கு மட்டுமே என்கிற அந்த முறைந்தபட்ச அறிமுகத்தோடு நாம் இப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வகுப்பு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வகுப்பினுடைய முதல் அறிமுக வகுப்பிற்குள்ளால் செல்ல இருக்கிறோம். இதுல முதல் பகுதி நான் இப்ப இது வரைக்கும் ஒரு சின்ன கிளாஸ் பத்தின இந்த ஸ்கில் நெட் பத்தின ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 7:10 ஆக போகுது. அடுத்த ஒரு 20 நிமிடம் என்னுடைய தேரி வகுப்பு, அதாவது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எவ்வாறு இந்த சமூகத்தில் பயனளிக்கிறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கினுடைய பயன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கினுடைய வளர்ச்சி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன செய்கிறது என்பதை பற்றிய ஒரு தேரி வகுப்பை அடுத்த ஒரு 20 மணி நேரம், மொத்தம் அரை மணி நேரம் எனக்கான வகுப்பு. அடுத்த 20 மணி நேரம் உங்களோடு நான் அடுத்தது 20 நிமிடம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த 1.5 மணி நேரம் தொழில்நுட்பம் சார்ந்த பயிர் கே பிரபாகரன் சார் அவர்கள் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான கண்டென்ட் கிரியேஷன் அடிப்படை அதுதான். நீங்க எந்த வகையான அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்க சோசியல் மீடியால உங்களுடைய தொழிலுக்காக நீங்க செஞ்சாலும் அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட், ஆடு தான். அந்த ஆடுக்கு எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்றது, அதுக்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக உங்களுக்கு நேரலையாக கற்றுத்தர இருக்கிறார். சரி, நாம் இப்ப வகுப்புக்கு போயிடலாம். முதல் வகுப்பினுடைய முதல் சப்ஜெக்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பயன் மற்றும் வளர்ச்சி. இதுதான் நாம இன்னைக்கு பேசுற முதல் சப்ஜெக்ட். என்ன பயன், எவ்வாறான வளர்ச்சியை அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அடைந்திருக்கிறது. சரி, இப்ப இன்னைக்கு கடந்த ஒரு வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தரப்பிலும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பிசினஸ் ஆக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க என்ன பண்றீங்க சார்? நான் இன்ஜினியரா இருக்கேன், பார்ட் டைமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க சார்? நான் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு இடத்துல கத்துக்கிட்டேன், அதனால பார்ட் டைமா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஐடில இருந்தேன், ஜாபை குவிட் பண்ணிட்டு இப்ப ஃபுல் டைமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இறங்கிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் பல இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இதை இப்ப நிறைய பேர் சொல்றதை நீங்க கேட்டிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா வேற வேற துறைகள்ல வேலை பார்க்கறவங்க, அவங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்டா இருப்பாங்க, ஒரே செகண்ட், நான் பேசுறது கேட்கல உங்களுக்கு? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். எஸ், ஓகே ஓகே டன். இப்ப சமீப காலத்துல இது மாதிரியான தகவல்கள் நிறைய பேர் சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க வேற வேற துறைகள்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வேற நிறுவனங்கள்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு கம்பெனில மேனேஜரா இருப்பாரு அல்லது ஒரு அக்கௌண்ட்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பார். அவரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு சின்ன முதலீடை இன்வெஸ்ட் பண்ணி அதுல அவர் சாயங்காலமா ஒரு 2 மணி நேரம் அல்லது டெய்லி ஒரு 1 மணி நேரம் அவருக்கான ஒரு பார்ட் டைம் இன்கம் சோர்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு பிசினஸ் சோர்ஸா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஈடுபட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்காக ஒரு பெரிய அலுவலகம் வேணும் அல்லது ஒரு பெரிய கம்பெனி வேணும், நான் வீட்டுக்கு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் மறுபடியும் இன்னொரு வேலைக்கு போறேன் அப்படிங்கறது மாதிரி கிளம்பி போக வேண்டியதெல்லாம் இல்லை. நம்ம தினசரி செய்யக்கூடிய ரொட்டீனான அன்றாட வேலைகள்ல 24 மணி நேரத்துல ஒரு மணி நேரம் தினசரி நாம ஒதுக்கி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக நம்முடைய ஒரு நாள் பொழுதுல 1 மணி நேரம் ஷெட்யூல் நீங்க அமைச்சுக்கிட்டீங்கன்னா மாதம் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான ஒரு மினிமம் இன்கம் சோர்ஸ் ஒரு 2 மணி நேரம் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நார்மல் இன்கம் சோர்ஸ் ஒரு நாள் பொழுதுல ஒரு 3 மணி நேரம் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க அதுல போட்டிருக்கீங்க, நீங்க இந்த நுட்பத்தை ரொம்ப அதிகமா கத்துக்கிட்டீங்க. இதான் முக்கியமான விஷயம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாரும் கத்துக் கொடுக்குறாங்க. ஸ்கில்நெட்ல நாங்க சொல்லித்தரக்கூடிய விஷயத்திற்கும் மற்ற இடங்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகுப்புக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத சொல்லிடுறோம். நாங்க மரபான ட்ரெடிஷ்னல் மீடியாஸ்ல ஒர்க் பண்ணவங்க. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய 20 இயர்ஸ் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பிரிண்டிங் மீடியால ஒர்க் பண்ணிருக்கிறேன், டெய்லிஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன், தினப்பத்திரிகைகள் ஒர்க் பண்ணிருக்கிறேன், மாதாந்திர இதழ்கள் நடத்தி இருக்கிறோம், அத்தனை பொசிஷன்ல ஒர்க் பண்ணிருக்கோம். எடிட்டோரியல்ல இருந்திருக்கிறோம், ரிப்போர்ட்டிங்ல இருந்திருக்கிறோம்,
பப்ளிஷர்ல இருந்திருக்கிறோம். எல்லா விதமான பிரிண்டிங் மீடியாவினுடைய அத்தனை அதனுடைய பிரிண்டிங் வரைக்கும் அத்தனை பணிகள்லையும் நாங்க வேலை பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி என்னுடைய முக்கியமான ஃபீல்டு அதுதான். கிட்டத்தட்ட 2004 இருந்து 2012 வரைக்கும் நான் என்னுடைய சொந்த மாவட்டம் குமரி மாவட்டத்தினுடைய ஒரு உள்ளூர் தொலைக்காட்சி மாவட்ட தொலைக்காட்சியில் இயக்குநராக செய்தி ஆசிரியராக பல்வேறு பொறுப்புகளில் தொலைக்காட்சியினுடைய எல்லா பணிகளையும் நாங்கள் முழுமையாக செய்திருக்கிறோம். அதே போன்று வானொலியில முழுமையாக நாங்கள் வானொலி நடத்திக்கிட்டு இருக்கோம். வானொலி சார்ந்த அத்தனை பணிகளையும் செஞ்சிருக்கிறோம். இவை தவிர ஆடியோ ப்ரொடக்ஷன், அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொடக்ஷன், விஷுவல் ப்ரொடக்ஷன், ஷார்ட் பிலிம் ப்ரொடக்ஷன், புக் பப்ளிகேஷன் என்று எல்லா வகை சார்ந்த ஊடகங்கள் சார்ந்தும் அதனுடைய இதர துறைகள் சார்ந்தும் நாங்கள் அனுபவம் பெற்றிருக்கிறோம், நேரடியாக அனுபவம் பெற்றிருக்கிறோம். அதற்கு பிறகு இணைய ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்ற போது இந்த துறையில் நாங்கள் முழுமையாக ஈடுபட்டு இந்த துறை சார்ந்த அனுபவங்கள் மட்டுமல்ல, பிரபாகர் சார்லாம் பல்லாயிரம் ரூபாய் செலவு செய்து ஏராளமான வகுப்புகளில் பங்கேற்று அதனுடைய அறிவை பெற்றிருக்கிறார். ஏராளமான டூல்ஸ் நாங்க வாங்கி அதை பயன்படுத்தி அதன் வழியாக அதனுடைய அறிவை பெற்றிருக்கிறோம். இப்படியான பல அனுபவங்கள் எங்களுக்கு இந்த துறையில் கிடைக்கிறது. அதனால் நாங்கள் நடத்தக்கூடிய இந்த வகுப்பில் இந்த துறையில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எதை எப்படி செய்யணும் எதை எப்படி செய்யக்கூடாது, எது பலம் எது பலவீனம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த 8 நாள் வகுப்புல தெளிவா சொல்லி கொடுத்தோம். நாங்க பங்கேற்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பயிற்சி வகுப்புலையும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெக்னாலஜி இருக்கு, எப்படி என்ன செய்யணும், எப்படி நாம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி நாம விளம்பரத்தை தயார் பண்ணணும், எப்படி நாம ஃபேஸ்புக்ல விளம்பரம் படுத்தணும், எப்படி நாம யூடியூப்ல விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லி தர்றாங்க. நாங்க மரபான ட்ரெடிஷ்னல் மீடியாவிலையும் முழுமையா பங்கேற்றிருக்கிறோங்கிறனால எங்களால் முழுமையாக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதற்கு ஏற்றாற் போல எப்படி உங்களுக்கு விளம்பர உருவாக்கங்களை உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதை எங்களால் முழுமையாக உங்களுக்கு சொல்லித்தர முடியும். வரக்கூடிய அடுத்த 8 நாட்கள் 7 நாட்கள் உங்களுக்கு நாங்கள் இந்த வகுப்பை தான் நடத்த இருக்கிறோம். சரி, நான் சொல்ல வந்த விஷயம், இப்படி எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், நான் மாசம் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டா எனக்கு ஒரு இன்னும் இன்கம் சோர்ஸ் வந்துடும். ஒரு 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், ஒரு நார்மல் இன்கம் சோர்ஸ், நான் டெய்லி 2 மணி நேரம் ஒர்க் பண்றேன். ஒரு 30,000 ரூபாய் அல்லது 50,000 ரூபாய் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெய்லி 3 hours நான் என்னுடைய வேலை நேரம் போக, அல்லது காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் ஃபீல்டு சார்ந்து ஐடி சார்ந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல நாலேஜபிளா இருக்காங்க. குறிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தின நாலேஜ், டிஜிட்டல் மீடியாஸ் பத்தின நாலேஜ், டிஜிட்டல் மீடியாஸை யூஸ் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் உடைய இன்ட்ரெஸ்டிங் பத்தின நாலேஜ் அவருக்கு இருக்கு அப்படின்னா, படிக்கிற காலத்திலேயே அவரால் ஒரு நல்ல இன்கம் சோர்ஸ் அவரால் நிச்சயமா உருவாக்க முடியும். அதை உருவாக்குறதுக்கு 2 விஷயம் வேணும். ஒன்னு தொழில்நுட்பம், இன்னொன்று அவருடைய நேரடி துறை சார்ந்த அறிவு. சோ இந்த 2ஐயும் தான் நாம இந்த வகுப்புக்குள்ள சொல்லித்தர இருக்கிறோம். சரி, அப்ப எல்லாராலும் இப்படி சொல்லப்படக்கூடிய இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்பது இப்போது சமீபமாக ஒரு 4 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் அல்லது குறிப்பா இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகுதான் அதிகமா பேசப்படுது. இப்பதான் இது டெவலப் ஆயிருக்கா அப்படின்னா இல்ல. நம்முடைய ட்ரெடிஷ்னல் மீடியான்னு சொல்லப்படக்கூடிய மாஸ் மீடியாவுக்கு முந்தைய காலத்துல இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் மீடியாஸ், ரேடியோஸ், பேப்பர்ஸ், இது மாதிரியான ஊடகங்களுக்கு முன்பே நாம இது மாதிரியான மார்க்கெட்டிங் மெத்தடாலஜியை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். என்ன, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 1980 அல்லது 1990 காலகட்டங்கள்ல நம்ம கிட்ட இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை, மாஸ் மீடியாஸ் எதுவும் இல்லை, ஒன்லி பிரிண்டிங் மீடியா, பத்திரிகை மட்டும்தான் இருந்துச்சு. தொலைக்காட்சி கூட டிடி தொலைக்காட்சி மட்டும்தான், அதுவும் 90களில் தான் பெரும்பாலும் எல்லா வீடுகள்லையும் அதுவும் சேர்ந்தது. அதுக்கு முன்னால எல்லா இடங்களிலும் வானொலி கூட எல்லா வீடுகள்லயும் இல்ல, ரேடியோ கூட எல்லா வீடுகள்லயும் கிடையாது. ஒரு பஞ்சாயத்து ரேடியோ இருக்கும், அல்லது ஒரு டீ கடை ரேடியோ இருக்கும், அல்லது பொது இடங்கள்ல ஒரு ரேடியோ வச்சிருப்பாங்க, அதை தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டோம். அப்ப இந்த ரேடியோக்களும் இந்த பிரிண்டிங் மீடியாவும் மட்டும்தான் அன்றைக்கு ஊடகமாக மக்கள் மத்தியில வந்தபோது இந்த வகையான ஆட், அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் நம்ம கிட்ட இருந்துச்சா? அதாவது நாம தெரிஞ்ச ஒரு விளம்பரத்தை, நாம தெரிஞ்ச ஒரு நிறுவனத்தை, நாம பயன்படுத்தின ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கேன்வாஸ் பண்றோம், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றோம். இதான் அதனுடைய பேஸ். இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு கம்பெனிக்காரங்க அல்லது ஒரு நிறுவனம், ஒரு ஷாப், ஒரு ஜுவல்லரியா இருக்கலாம், ஒரு ஜவுளி நிறுவனமா இருக்கலாம், ஒரு காஃபி ஷாப்பா இருக்கலாம், ஒரு ரெஸ்டாரண்டா இருக்கலாம், ஏதோ ஒரு நிறுவனம் எனக்கு ஒரு விளம்பரம் தர்றாங்க.
அவங்கள்ட்ட நான் ஒரு விளம்பரம் வாங்குறேன், அவங்களுக்காக நான் ஒரு விளம்பரம் தயார் பண்றேன், அவங்களுக்காக நான் சோசியல் மீடியாவில் அந்த விளம்பரத்தை உலாவ விடுறேன். இதுதான் அதற்கான இதான் நாம செய்ய போற பணி. இதை நாம இப்பதான் செய்யறோமா அப்படின்னா இல்ல. நான் சொன்னது மாதிரி 1980களிலேயே நாம இதை செஞ்சிருக்கோம். ஃபேஸ்புக் இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, ஆண்ட்ராய்டு போன் இல்ல, எந்த மீடியாவும் நம்மள்ட்ட இல்ல. ஆனா நாம இந்த மார்க்கெட்டிங்க செஞ்சோம். எப்படி செஞ்சோம்? இப்ப உதாரணமா நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துல இப்ப இப்ப தங்கதுரை அண்ணாச்சி அப்படின்னு ஒரு ஆளு ஒரு டீ கடை வச்சிருக்கிறார். தங்கதுரைன்னு ஒரு டீ கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த டீ கடையில என்ன சொல்லலாம், ஒரு உள்ளி வடை, வெங்காய பஜ்ஜி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாம சாப்பிட்றோம், நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சாப்பிட்டுட்டு வரும்போதே நம்ம நண்பர் ஆப்போசிட்ல வர்றார். எங்கடா போயிட்டு வர்றேன்னு கேட்கிறார். நாம அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம்? தங்கதுரை அண்ணாச்சி கடையில போனேன், 2 வெங்காய பஜ்ஜி சூடா சாப்பிட்டடா, பிரமாதமா இருந்துச்சு, என்ன டேஸ்ட்ன்ற, சாப்பிடு போ அப்படின்னா. அப்படி இல்லைன்னா நாமளே அவனை கூப்பிட்டு போய் நாம அவன் மேல இருக்கிற அன்புல அந்த வெங்காய பஜ்ஜி 2 வாங்கி ஒரு டீ வாங்கி சாப்பிட்றா அப்படின்னு சொல்றோம். இப்ப என்ன, நாம காசே வாங்காம நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தங்களுக்கு எடுத்து சொன்னோம். இந்த கடையில வெங்காய பஜ்ஜி நல்லா இருக்கும், இந்த கடையில மசால் டீ நல்லா இருக்கும், இந்த கடையில ட்ரெஸ் எடுத்தேன்டா குவாலிட்டி நல்லா இருக்கு, விலை கம்மியா இருக்கு, இந்த காய்கறி கடையில எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிறாங்க. இந்த ஓரல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த வாய்மொழி பிரச்சாரம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான பேஸ். அடிப்படையான அஸ்திவாரம் என்ன? நம்ம கிராமங்கள்ல அக்கா, நம்ம மளிகை கடைக்காரர் அண்ணாச்சி புதுசா ஒண்ணு கொண்டு வந்து இறக்கிருக்காரு அப்படின்னு ஒரு ப்ராடக்ட அந்த அம்மா போற போக்குல குளத்தடியில குழாயடியில போற போக்குல சொல்லிட்டு போறாங்க. இப்படி சொல்லிட்டு போறதுதான் முதல் மார்க்கெட்டிங். சரியா? சரி, இது பெரியவங்க மத்தியில தான் இருந்துச்சா அப்படின்னா இல்ல. மொட்டை கடைக்காரர் அண்ணாச்சி கடையில புதுசா ஒரு ஜிகினாத்தாள் சுத்தப்பட்ட ஒரு மிட்டாய் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஸ்கூல் பையன், 1வது வகுப்பு படிக்கிற பையன், 2வது வகுப்பு படிக்கிற பையன் முதல்ல அந்த மிட்டாயை யார் பாக்குறானோ அவன் தான் மார்க்கெட்டர், அவன் தான் இன்ஃபுளுசர். அடுத்த 1 மணி நேரத்துல அவன் கையில ஒரு சின்ன டயர் வண்டி வச்சிருப்பான் அல்லது ஒரு சின்ன சைக்கிள் வச்சிருப்பான். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளால அந்த கிராமத்துல இருக்கிற அவன் வயசை ஒத்த எல்லா பசங்கள்கிட்டையும் போய் சொல்லிடும். என்ன கலர் மிட்டாய் வச்சிருக்கா. நாமெல்லாம் அப்படிதான் வாழ்ந்தோம், அப்படிதான் நாம வளர்ந்தோம். இன்னைக்கு 80களில் பிறந்தவங்க, 70களில் பிறந்தவங்க, 90ல பிறந்தவங்களுக்கு எல்லாம் இதுதான் எங்கள்கிட்ட பம்பர மிட்டாயின்னு எங்க ஊர்ல ஒன்னு அறிமுகப்படுத்துறாரு ஒருத்தர். உடனே அடுத்த 1 மாசத்துக்கு யாரை பார்த்தாலும் பம்பர மிட்டாய் தான். அந்த பம்பரத்துக்கு வடிவத்திலேயே மிட்டாய் செஞ்சிருப்பாங்க. அதுல ஒரு சின்ன குச்சி மாதிரி வச்சு அதை சுத்தி பம்பர வடிவில் மிட்டாய் வச்சிருப்பாங்க. நாம ஒரு நூலை சுத்தி அந்த மிட்டாய் அப்படி பம்பரம் மாதிரி கரங்க விடலாம். அதுக்கப்புறம் நாம அந்த மிட்டாயை சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி அப்படியே ஒரு சின்ன நூல்ல ஒரு ரிங் மாதிரி ஒரு மிட்டாய் செஞ்சிருப்பாங்க. அதை இப்படியே சொல்லன்னு விட்டு இப்படி இழுத்தீங்கன்னா அந்த கயித்துல அந்த ஒரு அந்த ரவுண்டா பட்டன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மிட்டாய் அங்க எங்கேயும் அப்படி ஸ்க்ரோல் ஆகி வரும். இதெல்லாம் மேஜிக் மிட்டாய்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, 90களில் நாம எவ்வளவு ஆச்சரியமாக 80களினுடைய கடைசியில 90களினுடைய கடைசிகள்ல 90களுடைய துவக்கத்துல எவ்வளவு ஆச்சரியமாக நாம் இந்த மிட்டாய்களை எல்லாம் பார்த்தோம். யோசிச்சு பார்த்தா அவ்வளவு வீடுகளுக்கும் இந்த மிட்டாயை பயன்படுத்தினவங்க ஒருத்தர் ஒரு கடையில கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டா அந்த கிராமத்துக்கே அந்த மிட்டாயை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை அந்த பசங்க செஞ்சிருவாங்க. அதே மாதிரி அன்றைக்கு ஆரம்ப காலத்துல காலிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூல்ட்ரிங்க்ஸ், அந்த சோடாக்கள், அதெல்லாம் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு தமிழகத்துல பேசப்படுகிற அளவுக்கு வந்துச்சுன்னா எந்த மாஸ் மீடியாலையும் அவங்க விளம்பரம் கொடுக்கல. அப்படித்தானே? காளிமார்க், காளி ஆட்சி அப்படின்னு ஒரு ஆட்சி தான், ஒரு வயசான அம்மா தான் அந்த சோடாவை ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அவங்க பேர்லயே காளிமார்க்னு வச்சிருக்காங்க. அந்த அம்மா பேர் காளி ஆட்சி. அந்த காளி ஆட்சி செய்த சோடா தான் காளிமார்க்னு மாறிச்சு. நாம இன்னைக்கு அமெரிக்கன் கம்பெனி பெப்சி, கோக் மாதிரியான கம்பெனிகளுக்கெல்லாம் முன்னோடியா நம்ம காளி ஆட்சி தான் இருந்தாங்க. காளியாட்சி ஏதாவது டிவியில போய் விளம்பரம் கொடுத்தாங்களா? காளியாட்சி எங்கேயாவது போய் வானொலியில விளம்பரம் கொடுத்தாங்களா? எங்கேயாவது இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசரை வச்சு விளம்பரம் கொடுத்தாங்களா? இல்ல. ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் காளிமார்க் போய் சேர்ந்துச்சு இல்லையா? இன்னைக்கும் அந்த காளிபிராக் பிராண்ட் மார்க்கெட்ல இருக்குது இல்லையா? சோடாக்கள் இப்பவும் வச்சிருக்கிறாங்க.
அப்ப இந்த மார்க்கெட்டிங் எப்படி போச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ். யார் அந்த இன்ஃப்ளூயன்சர்? இன்னைக்கு சோசியல் மீடியால யார் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்க தான் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ். அன்னைக்கு சமூகத்துல யார் ரொம்ப துருதுன்னு செயல்பட்டு இருந்தாங்களோ, யார் அதிகமான தகவலை கொடுத்துட்டு இருந்தாங்களோ, யார் ஒரு நிமிஷம் அங்க இங்க இல்லாம ஓடிக்கிட்டே இருந்தாங்களோ, பல பேரை பார்த்து 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 யார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ, யார் பேசிக்கிட்டு இருந்தாங்களோ, யாருக்கிட்ட ஒரு விஷயம் போய் சேர்ந்தா அது ஊர் பூரா தகவல் சேர்ந்துருமோ அவங்கதான் அன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர். அப்ப அந்த இன்ஃப்ளூயன்சருடைய முதல் பணிதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குடைய அஸ்திவார். அப்ப இந்த வேலையத்தான் நாம அடுத்த கட்டத்துக்கு மாஸ் மீடியாவுக்கு கொண்டு வந்தோம். இன்னைக்கு நாம டிஜிட்டல் மீடியாவுக்குள்ள கொண்டு வரோம். அப்ப மரபான ஒரு மீடியாவினுடைய விளம்பரத்திற்கும் ட்ரெடிஷனல் மீடியா விளம்பரத்திற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியாவினுடைய விளம்பரத்திற்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கறத நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். இன்னைக்கு நீங்க தினத்தந்தியில ஒரு ப்ராடக்ட பத்தி ஒரு விளம்பரம் வருது அப்படின்னா அந்த ஆபீஸ தேடி போய் அந்த கம்பெனிக்காரர் ஒரு விளம்பரம் கொடுக்கிறார், அல்லது அந்த தினத்தந்தியினுடைய ஆட் ஏஜென்சி ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு கம்பெனியை தேடி போய் விளம்பரம் பிடிக்கிறார். அந்த ப்ராடக்ட பத்தி எந்த அறிமுகமும் அவருக்கு இருக்கார், அதை அவர் யூஸ் பண்ணிருக்கவே மாட்டார் இல்லையா? இப்போ ஒரு டிவில ஒரு ஷாம்பு விளம்பரம் வருது, அந்த டிவி நிறுவனத்தில் இருக்கிற மேனேஜரோ ஆட் மேனேஜரோ ப்ரொடக்ஷன் மேனேஜரோ அல்லது சேர்மேனோ சிஇஓவோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசரோ யாராவது அந்த ஷாம்பை பயன்படுத்துறாங்களா? யாருமே பயன்படுத்துறது இல்லை. யார் வீட்லயும் அந்த ஷாம்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஷாம்பு நல்லா இருக்குதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது இல்லை இல்லையா? அல்லது ஏதோ ஒரு மசாலா ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறாங்க, ஒரு ரேடியோல அறிமுகப்படுத்துறாங்க, ஒரு டிவியில அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்துற அந்த டிவியினுடைய பணியாளர்கள் ஒர்க்கர்ஸ், அதுல சொல்லப்படக்கூடிய ஆக்டர்ஸ், விளம்பரத்துக்கு வரக்கூடிய அந்த பெண்கள் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ், இவங்க யாராவது அந்த மசாலாவை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? கிடையாது. அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, அவங்க பேசுறாங்க, அவங்க சொல்றாங்க, நாம அந்த விளம்பரத்தை திரும்ப திரும்ப பாக்குறோம், நாம வாங்குறோம், அதை பயன்படுத்துறோம். சோ இந்த விளம்பரத்திற்கும் அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னால நம்ம சொன்னோம் பாருங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ், லோக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன், நான் எங்க வீட்டுல யூஸ் பண்ணேன், எங்க வீட்டுல நான் இப்பவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வாழும் உதாரணங்களாக இருப்பாங்க. இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு, இதுதான் பேசிக் ட்ரெடிஷனல் விளம்பரங்கள். இன்னைக்கு நாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்ன பண்றோம்? யார் அந்த மார்க்கெட்டரோ அவங்க நேரடியாக ஒரு கம்பெனியை பத்தி அறிஞ்சுக்கிறாங்க, அந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த கம்பெனி அவனுடைய ப்ராடக்ட கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு நியாயமா அவன் என்ன உழைப்ப கொடுக்கணுமோ, இப்ப உதாரணமா ஒரு ஜுவல்லரி இருக்கு, அந்த ஜுவல்லரியினுடைய விளம்பரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த ஜுவல்லரி ஓனருடையது இல்லையா? அந்த ஜுவல்லரியினுடைய நிர்வாகத்தினுடையது. அவன் செய்யக்கூடிய வேலை அது. அவன் செய்யறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை, அதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு அவனுக்கு செய்யறதுக்கு வழிமுறைகள் தெரியல. சோ அவனுடைய சார்புல அவனுடைய இடத்துல இருந்து அவனுடைய தரப்பிலிருந்து அந்த விளம்பரத்தை நாம செய்யறோம். இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நாம செய்யக்கூடிய வேறுபாடு. சரியா? யார் பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன, யார் வாங்கினா என்ன, வாங்கலைன்னா என்ன, யாருக்கு கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன, எனக்கு இத்தனை எபிசோட்ல அவங்க விளம்பரத்தை வச்சா போதும்னு நினைக்கிறது தான் டிவி மீடியா அல்லது ரேடியோ மீடியாவுடைய ட்ரெடிஷனல் மார்க்கெட். 1000 பத்திரிக்கை பிரதி போகுது, நான் 1000 பிரதிலையும் உங்க விளம்பரத்தை அச்சிட்டுட்டேன், என் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுதான் ட்ரெடிஷனல் அட்வர்டைஸ்மெண்ட். ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் 1000 பேருக்கு விளம்பரம் காணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா 1000 பேருக்கும் அந்த நிறுவனம் ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ அந்த விளம்பரத்தை கொண்டு போய் காமிச்சிரும். சரி, 1000 பேருக்கு விளம்பரம் காமிச்சிட்டோம் அல்லது 10,000 பேருக்கு விளம்பரத்தை காமிச்சிட்டோம், இப்ப அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆயிருச்சா, அந்த ப்ராடக்ட் விளம்பரம் ஆயிருச்சா அப்படின்னா நிச்சயமா ஆகாது. அப்ப என்ன செய்யணும்? அந்த ப்ராடக்ட மக்கள் மத்தியில நம்பகத்தோட கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு 15 செகண்ட் 10 செகண்டுக்குள்ள ஆட் ஸ்கிப் பட்டன் வந்துடும். அந்த ஸ்கிப்புக்குள்ளால நாம அந்த ப்ராடக்ட பத்தி எஃபெக்டிவா அவன் மனசுல கொண்டு போய் சேர்க்கணும். அதை சேர்க்கறதுக்கான தொழில்நுட்பத்தை அந்த கம்பெனி ஓனர் என்ன அக்கறையோட செய்வாரோ, ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணக்கூடிய உற்பத்தியாளர் ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருக்கக்கூடியவர் அந்த ப்ராடக்டை உற்பத்தி பண்றவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குமோ, எவ்வளவு அக்கறையா அந்த பொருளை தயாரிப்பாரோ, அப்படி ஒரு அக்கறையோட அந்த பொருளை நாம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். சோ
நேரடியாக பத்திரிகையாளர்களை விட, தொலைக்காட்சி பணியாளர்களை விட, வானொலி பணியாளர்களை விட, எல்லா வகையான ட்ரெடிஷனல் மீடியா ஒர்க்கர்ஸை விட நாம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தரக்கூடிய நிறுவனம் அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் தரக்கூடிய ஏஜென்சி அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் தரக்கூடிய கம்பெனிஸுக்கு முதல் கட்டமாக நேரடி ஒர்க்கராக இருக்கிறோம். அவர்களுக்கு நம் முழுமையான விசுவாசத்தை தருகிறோம். ஏன்னா நாம நேரடியாக விளம்பரத்தை வாங்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம். மக்கள் அந்த விளம்பரத்தின் வழியாக அந்த கம்பெனிக்கு தேவைப்படக்கூடிய பொருளை வாங்குறதா இருந்தா வாங்கணும். சர்வீஸ், இப்போ ஓலா ஆட்டோ மாதிரியான, ஓலாலாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வழியா தான் டெவலப் ஆச்சு இல்லையா? ஓலா, ஊபர் மாதிரியான இந்த சர்வீஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு பாருங்க, இது தொடக்க காலத்துல 100% டிஜிட்டல் மார்க்கெட்டிங், முழுக்க முழுக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வழியாகத்தான் இந்த நிறுவனங்கள் போய் சேர்ந்தது. அதற்கு அவர்கள் உருவாக்கின அந்த அட்வர்டைஸ்மெண்டோடைய கண்டென்ட். அப்ப கண்டென்ட் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். மற்றவங்களுக்கு வெறும் மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி மட்டும் தெரிஞ்சா போதும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க எப்ப சக்சஸ் ஆகணும், எப்படி சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னா, அவங்க வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்லாம அதற்கான ஆட் கண்டென்ட்டை எப்படி கிரியேட் பண்றது, யார் நம்முடைய டார்கெட் ஆடியன்ஸ், 18 வயசுல இருந்து 20 வயசு 25 வயசுல உள்ளவங்களா, 30 வயசுக்கு உட்பட்டவங்களா, அல்லது 30ல இருந்து 40 வயசுக்கு உட்பட்டவங்களா, அல்ல அதுக்கு மேற்பட்டவங்களா, இல்ல 18 வயசுக்கு மேற்பட்டவங்களா, அல்லது குறிப்பா பெண்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களை கவர் பண்றது மாதிரி நாம அட்வர்டைஸ்மெண்டோடைய கண்டென்ட்டை முதல்ல உருவாக்கணும். எஃபெக்டிவான கண்டென்ட் இருந்தா நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக நகர முடியும். அந்த வகையில் மிக முக்கியமான இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கண்டென்ட் நாம நாளைய வகுப்பில் தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்தில் எப்படி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கினுடைய வளர்ச்சி உருவானது, எப்படி அதனுடைய படிப்படியான அடுத்தடுத்த அமைப்புகளை உருவாக்குவது அப்படிங்கிற தேரி வகுப்பை தொடர்வோம். இப்போது 7:30, அடுத்த 1:30 மணி நேரம் உங்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி. நான் சொன்னது மாதிரி இந்த அறிமுக வகுப்பை நான் இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கிறேன்னா, என்ன தொழில்நுட்பம் உங்கள்கிட்ட இருந்தாலும், எவ்வளவு எஃபெக்டிவான சாஃப்ட்வேர்ஸ், அதாவது எவ்வளவு காஸ்ட்லி சாஃப்ட்வேர்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு டிசைன் பண்றதுக்கு, எடிட் பண்றதுக்கு, ரெக்கார்ட் பண்றதுக்கு, டெலிகாஸ்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற தொழில்நுட்பத்துல செய்யறதுக்கு என்னதான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எவ்வளவு வேல்யூபிளான சிஸ்டம் நீங்க வச்சிருந்தாலும் அது வெறும் தொழில்நுட்பத்தை தான் தரும். கிரியேட்டிவ் ஐடியாஸ், கிரியேட்டிவான கண்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட் ஐடியாஸ், கிரியேட்டிவ் ஐடியாஸ் எப்படி உருவாக்குறது, ஒரு விளம்பரத்தை எப்படி அமைக்கிறது, எப்படி அந்த விளம்பரத்தை எப்படி முதல்ல நாம எதிர்கொள்றது. ஒரு கிளைண்ட் நம்மள்ட்ட வர்றாங்க, எனக்கு இதுதான் கம்பெனின்னு சொல்றாங்க, இதுதான் ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க, இதுக்கு நாம எப்படி டிஜிட்டல் மார்க்கெட் பண்றதுக்கு நமக்கான கண்டென்ட்டை நாம தயார் பண்ணுவோம். இதுதான் பேஸ், அஸ்திவாரம், இதுதான் ஹார்ட் ஆஃப் த ஆட். ஒட்டுமொத்த விளம்பரத்தினுடைய இதயம் என்பதே அதனுடைய கண்டென்ட் தான். சோ அந்த கண்டென்ட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஜொமாட்டோ அப்படிங்கிற நிறுவனம், உணவு விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனம், மிகப்பெரிய அளவுல சோசியல் மீடியால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா தான் டெவலப் ஆச்சு இல்லையா? இன்னைக்கு எல்லா நகர்பகுதிகளிலையும், தமிழகத்திலேயா இருந்தாலும் சரி, இந்தியாவினுடைய பிற மாநிலங்கள்ல எல்லாத்திலையுமே மிகப்பெரிய அளவுல பிரபலமாக இருக்கக்கூடிய உணவு வழங்கும் நிறுவனம், சேவை நிறுவனம் ஜொமாட்டோ. அந்த ஜொமாட்டோ பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி இந்த நிறுவனத்தை வளர்த்து இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் சொன்ன உடனே தெரியற அளவு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு வீடியோ, என்ன, ஒரு ஜொமாட்டோ விநியோகஸ்தர், அந்த ஜொமாட்டோ டிஷர்ட் போட்ட ஒரு டெலிவரி பாய் ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ண ஃபுட்டை வழியில வாகனத்துல போயிட்டு இருந்தவர் வண்டியை அப்படியே ஓரம் கட்டி அந்த பாக்ஸ்ல இருந்து ஓபன் பண்ணி அந்த பார்சலை அப்படியே எதுவுமே டேமேஜ் ஆகாம அப்படியே அலேக்கா பிரிச்சு அதுல இருக்கிற ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு திரும்ப அப்படியே ரீபேக் பண்ணி அப்படியே பார்சல் பண்ணி மறுபடியும் அந்த பேக்ல வச்சு கொண்டு போற ஒரு வீடியோ வைரல் ஆச்சு போன வருஷம். நீங்க எத்தனை பேருக்கு பாத்தீங்க, எத்தனை பேரு கவனத்துக்கு வந்தீங்க? 2023 அது வைரல் ஆச்சு. சரியா? நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஜொமாட்டோங்கிற நிறுவனத்தை முதல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய், லட்சக்கணக்கான ரூபாய், கோடி ரூபாய் அந்த நிறுவனம் சார்பில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக செலவிடப்பட்டது. ஆனா ஒரு விநியோகம் பண்ணக்கூடிய அந்த டெலிவரி பாய் ஒருத்தன் இது மாதிரி கஸ்டமர் ஆர்டர் பண்ண ஃபுட்டை
அவன் பிரிச்சு இடையில கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு திரும்ப ரீபேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறான் அப்படிங்கிற ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான வியூஸ் போயிருச்சு, ஆயிரக்கணக்கான ஷேர், ஏராளமான கமெண்ட்ஸ். இன்னும் சொல்ல போனா ஜொமேட்டோ நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய அவநம்பிக்கை ஏற்பட்டு மிகப்பெரிய விமர்சனங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்துல உருவாயிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, நாம சாதாரணமா ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு